சாரு இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணி கிட்டத்தட்ட 4-5 மாதம் ஆயிடுச்சுங்க. எப்போ நம்ம வீடு கட்ட ஆரம்பித்தோமோ அப்பையிலேருந்து ஹெல்ப் பண்ணுறதே நிறுத்திட்டாரு. 2 நாளாக லைட்டாக எனக்கு தலைவலி இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். சார் என்ன நினச்சாருன்னே தெரியல. திடுத்துப்புன்னு துணியெல்லாம் எடுத்து போட்டு துவைக்க ஆரம்பிச்சிட்டாரு. வெளியே வந்து பார்த்தா தான் தெரியுது துணி துவைச்சிட்டு இருந்தாரு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைல அதனால சந்தைக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாரு. சரி இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தானே இருக்கும்னு சொல்லிட்டு கொரியர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு கொரியர்லாம் போட்டுட்டு அப்படியே சந்தைக்கு போயிட்டோம். குச்சி மாதிரி இருக்கிற கருவாடு பேர் வந்து பாம்பே கருவாடுங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். பாம்பேலேருந்து எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்துட்டு எப்பயாச்சும் ஒரு டைம் இந்த மாதிரி கருவாடு வாங்கி அனுப்பிடுவாங்க. அதில் எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த கருவாடு நம்ம ஏரியாலே கிடைக்கும் போது இதை விடலாமான்னு சொல்லிட்டு இதில் ஒரு 200 கிராம் போல் வாங்கிட்டேங்க. இப்போ பனியில் வந்து அடிக்கடி ரொம்பவே குளிர ஆரம்பிச்சிருது. அதனால் வாக்கிங்கும் சரியாக போக முடியல. சரின்ட்டு இன்றைக்கி சொட்டர் எடுக்கிறதுக்கு வந்திருந்தேன். எனக்கு ஒரு சொட்டர்னு சொல்லும் போதே ஆளுக்கு ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் இந்த மேடம் எடுத்த சொட்டரை அப்படியே போட்டுட்டு எனக்கு இதே தான் வேணும்னு பிடிவாதமாக நின்றுட்டாங்க.